ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ்என் வெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன த மேத்தா பாய்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் போமன் இரானி, அவினாஷ் திவாரி, ஸ்ரேயா சௌத்ரி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் போமன் இரானி தான். இதுதான் இவரோட படம் டேரக்டரா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அவினாஷ் திவாரி தான் ஒரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில். ஸோ அவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காரு. பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக அவர் ப்ரப்போசல் கொடுக்கணும். பட் ஆனால் அவருக்கு ஐடியாவே கிளிக் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அதே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் ஸ்ரேயா சௌத்ரி. நம்ம ஹீரோவோட அப்பா தான் பொம்மன் இரானி. அவரு ஊர்ல இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் பெருசா ஆகவே ஆகாது. ஒரு கட்டத்துல ஹீரோவோட அம்மா இறந்து போக சோ இவரு ஊருக்கு போறாரு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக. அதே சமயம் ஹீரோவோட அக்கா அவங்க அப்பாவை யூஎஸ் கூட்டிட்டு போற பிளான்ல இருக்காங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல இவரோட டிக்கெட் மட்டும் கேன்சல் ஆயிருது. சோ அதனால வேற வழியே இல்லாம பையனோட 2 நாள் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு நிலைமை வருது. அந்த 2 நாள் ஸ்டேல அப்பாவும் பையனுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அவங்க 2 பேரோட பாண்டிங் எப்படி இருந்தது, அதனால ஹீரோக்கு என்ன மாற்றங்கள்லாம் வந்தது, பர்சனலாவும் ப்ரொஃபஷனலாவும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல காட்டியிருக்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது போமன் இரானியோட ஆக்டிங் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலா சூப்பரா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சப்போர்ட்டிங்கா ஹீரோவும் அவினாஷ் திவாரி சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸ்ரேயா சௌத்ரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. இது ஒரு அப்பா பையன் பாண்டிங் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய வீட்டில் ஏஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விரிசல் 2 பேருக்கும் வரும். ஸோ அந்த விஷயத்த ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ நிறைய பேரால, அதாவது நிறைய பசங்களால ரிலேட் பண்ண முடியும். அதே மாதிரி எமோஷன்ஸ் அண்ட் காமெடி ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சில டயலாக்ஸும் நல்லாவே இருந்தது. அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே ரிலேட் பண்ண முடியுது. டெக்னிக்கலாகவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது அண்ட் பிஜிஎமும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவாக தோன்றது சில சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லெங்க்தியாகவே இருக்குது. குறிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் சீன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் வர ஒரு ஆஃபீஸ் சீன், இந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டியூரேஷன் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஃபீல் குட் மூவி இது. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி டிராமா ஜானர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு கமர்ஷியல் ஃபைட் ஆக்ஷன் அந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பெருசா செட் ஆகாது. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.